வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் வெள்ளியோட விலையும் தொடர் கடும் சரிவில் காணப்படுது. இந்த வாரம் முழுவதும் சரிவில் காணப்படுற வெள்ளியோட விலை 15,000, தங்கத்தோட விலை 2,000 ரூபாய்க்கு மேலே சரிஞ்சிருக்கு. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 264 ரூபாய் 90 பைசாவும், 1 கிலோ 2,64,900 ரூபாயாக காணப்படுது. இந்த வாரத்தில் இதுவரை நம்மளுக்கு வெள்ளியோட விலையானது 15,100 ரூபாயும், கடந்த 1.5 நாட்களில் 5,100 ரூபாய் சரிஞ்சிருக்கு. தங்கத்தோட விலை உலக சந்தையில் தொடர்ச்சியாக $4,700 கீழே நீடிக்கிறவல்ல. அமெரிக்க டாலரின் மதிப்பு 94 ரூபாயை கடந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் இதே போல் சரிவு காணப்படுற அதே வேளையில் அடுத்து 24க்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 15,381 ரூபாயாகவும், சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,23,048 ரூபாயாகவும், அரை பவுன் 61,524 ரூபாயாக காணப்படுது. கடந்த 1.5 நாட்களில் மட்டும் 536 ரூபாய் சரிவில் காணப்படவில்லை. நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2,200 ரூபாய்க்கு மேலே சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது. இது மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக காணப்படுது. இதே வேளை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம 22க்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம். அதோட விலை 1 கிராம் 14,099 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுற வேலையில் சவரன் விலை அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1,12,792 ரூபாவாக காணப்படுது. 1,15,000 இப்போ 1,12,000 வந்திருக்கு. அரை பவுன் 56,396 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த 1.5 நாட்களில் 488, இந்த வாரத்தில் 2,100 ரூபாய் பக்கமாக நம்மளுக்கு 22க்கு தங்கத்தோட விலையானது தொடர் சரிவிலையும் கடுமையான சரிவிலையுமே நீடிக்குது இந்த வாரத்தில்.